நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிட்டு இருக்கிற லிங்கா திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தமிழக மக்கள் மட்டும் இல்லாம உலகத்துல இருக்க எல்லா மக்களும் காத்துட்டு இருக்காங்க. And இந்த நேரத்துல நம்ம எல்லாருக்கும் இன்னமும் ஒரு தித்திப்பான விஷயம் என்னன்னா, லிங்கா படத்தை தொடர்ந்து நம்ம ரஜினிகாந்த் எந்த படத்துல நடிக்க போறாரு அப்படின்னு. பங்காரத மனுஷ்யம் அப்படிங்கிற படத்துல தான் இவர் நடிப்பாரு அப்படின்னு தெரியுது. பேர் என்ன தமிழ் பேர் மாதிரி தெரியலையே அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? படம் என்னமோ கன்னட படம் தான். ஆனா இதனோட தமிழ் ரீமேக்ல நம்ம ரஜினிகாந்த் நடிக்க போறாரு. இந்த படம் 40 வருடங்களுக்கு முன்னாடி வெளிவந்திருக்கிற படம். 40 வருடங்களுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் பெங்களூர் சிட்டில கண்டக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாராம். அவருடைய ஃப்ரெண்டு ராஜ் பகதூர் அப்படிங்கிறவர் டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த படத்தை அப்ப இருந்த காலகட்டத்திலே இவங்க தியேட்டர்ல போய் பார்த்திருக்காங்க. ஆனா இப்போ ரீசெண்டா 2 பேரும் சேர்ந்து அந்த படத்தை பார்க்கும்போது இந்த படத்துடைய ரீமேக்ல நீ நடிச்சா என்ன அப்படின்னு ரஜினிகாந்தோடைய ஃப்ரெண்டு கேட்டிருக்கிறாரு. அதை தொடர்ந்து ரஜினிகாந்தும் யோசிச்சுட்டு பரவாயில்ல நானே பண்றேன், இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது, நானே நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த நேரத்துல தான் KS ரவிக்குமார் லிங்கா படத்துடைய கதையை சொன்னதும் அந்த கதையை விட இந்த கதை ரொம்ப பிடிச்சி போட்டதுனால இந்த படத்தை ஃபர்ஸ்ட் நடிச்சு முடிச்சிடுறேன், அதுக்கப்புறமா அந்த படத்தோட ரீமேக்ல நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். அதனால லிங்கா படம் முடிஞ்சதும் அநேகமா நம்ம சூப்பர் ஸ்டார் இந்த படத்துல தான், அதாவது பங்காரத மனுஷ்யம் அப்படிங்கிற படத்தோட தமிழ் ரீமேக்ல நடிப்பாராம். ஓகே, இந்த பங்காரத மனுஷ்யம் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னன்னு தானே யோசிக்கிறீங்க. தங்கமான மனுஷன் அப்படிங்கிறது தான் பேராம். ஸோ நம்ம ரஜினிகாந்துக்கு ஏற்ற ஒரு டைட்டில் தான். அதே டைட்டிலில் படம் வெளிவந்தா கூட நல்லா தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த படத்தை பற்றி என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு.